ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு பிஎல் சீரிஸ் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வெளிவந்த சீரீஸ். இதோட ஃபஸ்ட் எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நிறைய ஃபன்னாக இருந்துச்சு. இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஊஜுவை தான் காட்டுறாங்க. ஊஜுவோட பேக்கரி வந்து அடுத்த நாள் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கான வேலையெல்லாம் அவளாக பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் ஹீரோ இருக்கான். அப்போ ஹீரோவை பார்க்க ஒரு ஃப்ரெண்டாட்ட வரான். ஆக்சுவலாக இவனை வந்து ஹீரோ அண்ணான் தான் கூப்பிடுவான். ஸோ நம்மளுமே அண்ணானே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹீரோட அண்ணா வந்து ஒரு போலீஸ். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பிளட் ரிலேட்டட் இல்லை, அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ அதனாலேயே அண்ணான் தான் ஹீரோ கூப்பிடுவான். இப்போ அடுத்த நாள் பேக்கரி ஓப்பனிங் தானே, அதனால தான் அதை பார்க்குறக்கு ஊஜுவோட அண்ணன் வந்திருக்கான். அங்கே வந்தோன்னே ஒரு ப்ரெட் இருக்குது. இதை பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டா இவனுமே ஊஜும் என்ன ரிசல்ட்டு சொல்ல போகிறான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் இவன் அண்ணன் என்ன சொல்கிறான்னா, அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இல்லைங்கிறான். அப்போ இவனுமே சேடாக, சரி கவலைப்படாத, நம்மக்கிட்ட தான் அப்பாவோட அந்த ரெசிபி புக் இருக்குல்ல, அதை வச்சு சூப்பராக பண்ணிடலாம், நாளைக்கு எல்லாமே நல்லபடியாக வச்சு கடையை திறக்கிறோன்னு சொல்லிட்டு அவன் இவனை நல்லா மோட்டிவேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஊஜுவுமே அந்த புக்கை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சிட்ருக்கான். அப்போ அவனுக்கு அவனே பேசிக்கிறான். என்னென்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நாளைக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களாம், இது இந்த உலகத்திலே பெஸ்ட்டு பேக்கரி தானே, அந்த பேக்கரி அதுன்னு கேட்க, ஆமாம் இதுதான் அந்த பேக்கரி, இந்த பேக்கரியோட பேர் ஊஜு பேக்கரின்னு சொல்ல, சரி கஸ்டமரும் பன் இருக்கான்னு கேட்குறாங்க. பட் வந்து எங்கள் கிட்ட தீந்து போச்சு, அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி அவன் சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் கடை எப்போ ஓப்பன் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் இவன் தூங்கிட்டு இருக்க அப்போ இவனுக்கு வந்து சில ஞாபகங்கள் வருது. ஆக்சுவலாக சின்ன வயசில் அவங்க அப்பா சமைக்கும் போது இவன் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பான். அவங்க அப்பா வந்து ஒரு பிஸ்கெட் செஞ்சு கொடுத்துருப்பாரு. அதை சாப்பிடும்போது அப்படியே யூனிவர்ஸ்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அந்த பிஸ்கெட். அப்படியே அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கான் இந்த யூனிவர்ஸ் பற்றியெல்லாம். அப்போ என்னங்கன்னா, இந்த ஒரு ஸ்டார் ஷேப்டு பிஸ்கெட் தான், அது வந்து ஒரு ஹாட்டாக இருக்கும் யூனிவர்ஸ்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோ சின்ன பையன் தானே, அவன் சொல்கிறான் அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான். பட் அவங்க அப்பா வந்து, இப்போ நான் அந்த யூனிவர்ஸ்குள்ளே போகிறேன், நம்ம கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸில் மறுபடியும் ஒரு நாள் மீட் பண்ணுவோங்கிற மாதிரி அந்த பிஸ்கெட் மட்டும் யூனிவர்ஸை நோக்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது சிம்பாலிக்காக அவங்க அப்பா இறந்த மாதிரி சொல்கிறாங்க போல். இப்போ அப்படியே ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் நம்மளோட இன்னொரு ஹீரோவும் அவன் கூட இன்னொருத்தனுமே இருக்கான். அவங்க வந்துட்டுருக்க அது வந்து லேண்ட் ஆகிற இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. இப்போ ஊஜு தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமாக சத்தம் கேட்குது. இவனும் என்னடா அதுன்ட்டு பயந்துட்டு எழுந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஓடி போய் பார்த்தா அங்கே அவன் கடைக்குள்ளே அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து ஒரு கார் ஷேப்பில் தான் இருக்குது. அதுவும் அந்த செவுத்து அடிச்சுட்டு உள்ளே வந்திருக்கு. இங்கே இப்படி ஆயிருக்கிறத பார்த்து அவன் பயங்கரமாக கத்துறான். ஏன்னா நாளைக்கு ஓப்பனிங்கில். அப்போ கரெக்டாக ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வர இவன் பயப்படுறான், யார்டா நீங்கன்ட்டு. அப்போ இவனுமே என்னமோ பேசுகிறான் அந்த ஏலியனாக வந்த ஹீரோ. பட் அது வந்து அப்பயுமே இவன் கேட்குறான், முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கங்க மாதிரி. அப்போ அந்த ஏலியன் ஹீரோவும் செக் பண்ணி பார்க்குறான், என்னது நம்ம டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் ஆகுதா, உனக்கு போய் கேட்குதான்ட்டு. அந்த ஃப்ரெண்டுமே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கான். நீ ஏன்டா வேறு லாங்குவேஜில் பேசுகிறேன்னு அவனுங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ண. அப்போ ஊஜு கத்துறான், நீ பேசுகிற தாயும் தெரியும், உன் ஃப்ரெண்டு பேசுகிற இங்கிலீஷும் தெரியும், இப்போ யார்டா நீங்கள் எதுக்கடா வந்திருக்கீங்கன்ட்டு இவன் கத்துறான். அப்போ ஏலியன் ஹீரோவும் பெருசாக ஒரு நேம் சொல்லிட்டு என்னை சாட்டா ராவணுன்னு கூப்பிடுவாங்கங்கிறான். அப்புறம் பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்டை காட்டி, இவர் வந்து இங்கே ஸ்பேஸிப்போட லீடர், இவர் பேர் ஹாசிங்கிறான். இவனுக்கு பண்ணுற கடுப்பில் ஊஜு டென்ஷன் ஆகிட்டான். அங்கே ராவனோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்ருக்கான், யார்டா நீங்கள் இப்படி வந்து உளறிட்டுருக்கீங்க, அதுவும் இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய சேதாரம் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நீங்களா பொறுப்பெடுத்துப்பீங்கன்ட்டு அவன் பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்க. அப்போ வந்து ராவன் வந்து ஒரு இந்த கண்ணாடியாட்டம் இருக்கும், அதை மாட்டிட்டு ஊஜுவை பார்க்குறான். அப்போ வந்து அவன் சொல்கிறான், உங்கள்கிட்ட நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் ஆகுது, நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் ஆகுறீங்க, அதை கம்மி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இவனுங்க வேற இருக்கிற கடுப்பில் அவனை எச்சாதான் கோவப்படுத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் இது ஜஸ்ட்டு வண்டி மோதினது தானே, நாங்கள் வேணால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எங்கள் இடத்துலேருந்து கிளைம் பண்ணி தரோங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஊஜுவும் கேட்குறான், சரி எப்போ பண்ணி தருவீங்கன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஹாசிக்கிட்ட கேட்டு சொல்கிறான், 1 இயர் ஆகுமாம்மா. நான் நாளைக்கு ஓப்பனிங்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, சரி ஓகே அப்போனா எங்கள் ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே பணம் இருக்குது, அதை வேணால் நாங்கள் எடுத்துறோன்னு கேட்க, ஸ்பேஸ் ஷிப்பா என்னடா சொல்கிறீங்கன்னு பார்த்தா அங்கே கார் ஷிப்பில் இருக்கிறது தான் ஸ்பேஸ் ஷிப்புங்கிற மாதிரி இவனுங்க சொல்லிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எச்சா பேச அவனுக்கு கோவம் தான் வருது, தேவையில்லாமல் வளரிட்டு இருக்க மாதிரி. அதனால் மறுபடியும் அவனுக்கிட்ட சண்டைக்கு போக, அப்போ அவனை காம் பண்ணுறது தான் ராகுன்னு சொல்கிறான். பட் ஹாசி என்ன பண்ணிடுறான்னா, தெரியாமல் இந்த சாக்கு வைக்கிற மிஷின் ஆட்டம் இருக்கும்ல, அதை வந்து ஊஜி மேலே வச்சு விட்டுறான். அதனால் ஊஜி அப்படியே மயங்க. அப்போ தான் அவனுங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ வராங்கன்னு தெரிஞ்சுட்டு இவனுங்க 2 பேரும்
அங்கேருந்து ஓடுறானுங்க. அப்படி போகிறக்கு முன்னாடி கூட இவன் ராவன் பார்க்குறான், ஊஜு மயங்கி கிடக்குறான்ல, அவனை அப்படியே விட்டு போக இவனுக்கு மனசு இல்லை தான், ஆனால் போயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததுக்கப்புறம் ஊஜு கூட என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்க, இவனுமே யாரோ வந்து இடிச்சிட்டானுங்க, இப்படி ஏதோ வண்டி விட்டுட்டானுங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க அண்ணன் இருப்பான்ல, அவனுமே வரான். அவன்கிட்ட சொல்கிறான் இப்படி 2 பேர் வந்தாங்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனும் இவனை காரில் உட்காந்து வச்சுட்டு, சரிடா நீ ஏதோ கவலைப்படாத பார்த்துக்கலான்னு சொல்ல, ஊஜு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டான். அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு அவனுங்க 2 பேரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்துரு, அவனுக்கு 2 பேர் பார்க்குறக்கு தாயாட்ட தான் இருந்தானுங்கன்ட்டு. அதாவது இவங்க இப்போ கொரியாவில் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க மேலே பயங்கர கோவமாக தான் அவனுங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருன்ட்டு ஊஜு வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த போலீஸும் உள்ளே போய் மற்ற போலீஸ் கூட அங்கே என்ன இடிச்சிருக்கும், இது எப்படி ஆச்சுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுங்க 2 பேரும் க்யூட்டாக எட்டி பார்த்து அங்கே ஊஜு வந்து காருக்குள்ளே தூங்கிட்டு இருக்கான். அவனை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதில் இந்த ஹாசி வந்து அப்படியே அழகாக பார்த்துட்டு இருப்பான். அவன் நாய் போட்ட மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பானா, ஒரு மாதிரி மேலே அந்த ஹேர் பேண்ட் வச்சுட்டு, அவன் ட்ரெஸ்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க, ஊஜு தூங்கிட்டு இருக்க காருக்கு வெளியே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்க, இவனும் எழுந்து தண்ணி குடிக்க திரும்பி பார்த்தா இவனுங்க இப்படி நின்றுட்டுருக்கானுங்களா, அவன் பயந்துடுறான். அதுக்கப்புறம் இவனுங்களை வழக்கம் போல் அந்த திட்டிகிட்டே இவன் கதை ஓப்பன் பண்ண, அவனுங்க அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. அப்புறம் ஊஜு கத்துறதுல அவங்க அண்ணனுமே வந்துட்டான். என்னாச்சுன்னு கேட்க, அவனுங்க இங்கே தான் வந்தானுங்க, இப்போ போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருப்பாங்கலாம் சொல்கிறான். ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இருப்பான், அதாவது ராவுனை. இன்னொருத்தர் வந்து டாக் ஆர்டர் ட்ரெஸ் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு, அதாவது கூட ஹாசின்னால அவன் சொல்லிட்டு இவனுக்கு அவங்ககிட்ட திட்டுற மாதிரி பேசினாலும் ஊஜி வந்து ரொம்பவே பயந்துட்டான். அதனால் அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் உன் வீட்டில் வந்து தூங்கிக்கிட்டான்ட்டு. ஆனால் அவங்க என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போல இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அப்போ இவனுக்குமே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அவன் பயமாக இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவன் டேபிளில் உட்காரான். அங்கே இவனும் அவங்க அண்ணனும் இருக்க ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டே அப்படியே தூங்கிடுறான். அப்புறம் கண் முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி ராவனும் ஹாசி உட்காந்துட்ருக்காங்க. இவன் மறுபடியும் வழக்கம் போல் பயந்துட்டு, டே யாரா நீங்கள், என்னடா பண்ண வந்திருக்கீங்க மாதிரி இவன் பயப்பட்டு கேட்க, ராவுன்னு சொல்கிறான், போச்சுடா உனக்கு மறுபடியும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணுமா, இந்த மனிதர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபக சக்தியே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவனோட பெரிய பேராக சொல்லிட்டு என்ன சாட்டா ராவுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்னோட ஸ்பேஸ்ஷிப்போட லீடர், இவங்க பேர் ஹாசின்னு சொல்ல, இவனுக்கு டே எனக்கு முதல்ல குழப்பமாக இருக்குது, நீங்கள் முதல்ல எக்ஸிஸ்ட் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ ராவுன்னு சொல்கிறான், நிறையா சயின்ஸ் எல்லாம் அது இதுன்னு பேசி நாங்கள் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கோன்னு சொல்கிறான். சரி அதை விடுங்க, இவன் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்ட்டு, அதாவது ஹாசியோட ட்ரெஸ் வந்து டாகோட ட்ரெஸ் ஆட்ட தானே இருக்கும், இவன் எப்படி பண்ணியிருக்கான்னு கேட்க ராவுன்னு சொல்கிறான், இது எங்கள் ஸ்பேஸோட ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, ஸ்பெஷலான அதிகாரிங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கடா குழப்பாதீங்க, முதல்ல நீங்கள் யாருன்னு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்ல, அப்போ ராவன் சொல்கிறான், மனிதர்களோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த பூமியில் எங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஏலியனு கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறான். இப்படி இவன் பேசிகிட்டு இருக்கே அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. அவனுக்கும் ஹாசிக்கும் ஏதோ சென்ஸ் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறானுங்க. அங்கே ஊஜுக்கு ஒன்றும் புரியல, டே என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற வேலையில் என்ன இது சிறையில் பிடிச்சி போட்டுருவீங்க போல், அங்கே நான் உட்காந்து சகப்பரிசு தான் சாப்பிட்டுட்டு இருக்கணுமான்னு கேட்க, அப்போ இவனுங்க அந்த டான்ஸ்லாம் அடி நிறுத்திட்டானுங்க. அப்புறம் ஊஜு கடை கேட்குறானுங்க, என்னது சகப்பரிசியா, அதில் தான் கீழே இருக்க அந்த ப்ரெட்டெல்லாம் செஞ்சு வச்சதா, அந்த ப்ரெட்டை நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாவே இல்லைன்னு சொல்ல, இவன் செஞ்ச ப்ரெட்டை நல்லா இல்லைன்னு சொன்னால் இவனுக்கு கோவம் வராதா, அவன் பயங்கர கோவப்பட்டு சேர் எடுத்துகிட்டு இவனுங்களை அடிக்க போயிட்டான். அப்போ ஹாசியுமே தடுத்துட்டு இருக்கான். இப்படி தடுக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹாசி வந்து ஒரு நாய் பொம்மை இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிட்டான். இவன் என்னடா பண்ணிக்கிறாங்க மாதிரி ஊஜுவே ஷாக்காயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுங்க 2 பேரையும் ஊஜு வந்து க்ளீனிங் வேலை வாங்கிட்டு இருக்கான். இப்போ எங்களை எதுக்கு க்ளீன் பண்ண வச்சுட்ருக்கேன்னு கேட்டால், உங்களால் தான் லேட்டாக கடையை திறந்துருக்கேன் அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இவனுங்க 2 பேர் பார்க்குறக்கு இன்னொரு ஆள் வரான். ஆக்சுவலாக நேற்று இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சுல, போலீஸ்லாம் வந்தப்பயே இந்த ஆளும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்தவன் என்ன பண்ணுறான்னா அங்கே ராவுனையும் ஹாசியை பற்றி பேசுகிறான். என்ன நம்மளோட வண்டி கிராஸா, நானும் இந்த மாதிரி ஒரு இதில் தான் இங்கே வந்தேன், இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு பார்த்தேன், பட் தப்பிக்கவே முடியல, எப்படி இருந்தாலும் இங்கேயே நீங்கள் வாழ பழகிக்கோங்க, பல்ல கடிச்சிட்டு தான் இங்கே வாழ்ந்தாகணும்னு சொல்ல, அவன் சொல்கிறான் நாங்களாம் சீக்கிரம் போயிடுவோன்ட்டு ராவன் சொல்கிறான். பட் இப்போ வந்தால் என்ன சொல்கிறான்னா, நானுமே அப்படி தான் நினச்சேன், பட் இங்கே வந்தே பூமியோட கணக்குப்படி 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்கிறான். ஸோ இவனுமே ஒரு ஏலியன்னு இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ தான் ஹீரோ கெத்தாக சொல்கிறான்,
நான் யார் தெரியுமா, பிராபாலிஸுங்கிறான். அதை கேட்டோன்னே இந்த ஆள் சாக்காயிரான். என்ன சொல்கிறீங்க பிராபாலிஸான்ட்டு. அப்போ ஹாசியும் அப்படியே பெருமையாக அவனை பார்க்க, அவன் வந்து நல்லா கெத்தாக போஸ் கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்தோன்னே இவனே சாக்காய் ஓடி போகிறான். அங்கே ஓடி போய் ஒருத்தர் விஞ்ஞானியாட்ட கேப் மாட்டிட்டு அங்கே காரில் என்னமோ வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்கிறான், இங்கே யார் தெரியுமா அந்த வந்த ஏலியனு, அவரை பிராப்ராலிஸ்ன்னு சொல்ல அந்த ஆளுமே சாக்காயிட்டாங்க. என்னென்னா இந்த பிராப்ராலிஸுங்கிறது ஒரு பெரிய குரோன் போல், அந்த பெரிய குரோன் பிரின்ஸ் போல் அந்த அரசு தான் கிட்டத்தட்ட ஏலியன்ஸ்குள்ளே நிறையா அந்த சண்டைலாம் வந்து வெடிக்கிற சூழ்நிலையில் கூட அதை தடுத்து நிறுத்தி நல்லா ஆட்சி செஞ்சது போல். ஸோ அவர் தான் அதோட கிராண்ட் பிரின்ஸ் தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருமே பயங்கர ஷாக்கில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த ஆள் வந்து இங்கே நடந்திருக்க ரியாலிட்டியை வந்து வியூவர்ஸ்க்குலாம் சொல்கிறாங்க. என்னென்னா இந்த பூமிக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ஏலியன்ஸ் வந்து திரும்பி போக முடியாமல் இதே இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் மிங்கிளாகி தான் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு இது என்னென்னா, ஒரு சாங்கு, அது ஏதோ லீட் மேக்கர் சம்திங், அந்த சாங் கேட்கும்போது மட்டும் இவங்களாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் ராவனும் ஹாசியும் முன்னாடி டான்ஸ் ஆடிருப்பாங்க போல். ஸோ இந்த சீக்ரெட் வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த ஆள் வந்து ரொம்ப குதித்து சந்தோஷப்படுறான். ஏன்னா பிரின்ஸே இங்கே வந்திருக்காங்கன்னா மேபி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ஊஜுவோட அண்ணன் இருப்பான்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட், நேற்று சீனில் என்ன கிடச்சிது தெரியுமா, இங்கே பாரு இந்த துண்டாட கிடச்சிது, இதில் ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அது ஜஸ்ட்டு பூமியில் கிடக்கிற ஏதோ ஒரு துண்டு மாதிரி தான் இருக்குது. இவனுமோ அது ஏதோ பெரிய லெவலில் கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா கால் பண்ணுறான். ஹலோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா, இங்கே நான் ஒரு 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், உனக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு, முதல்ல அங்கே போடான்ட்டு. அவன் ஃப்ரெண்டாக அவமானப்பட்டது போதுன்ட்டு அப்படியே திரும்பிக்கிறான். அப்படியே பேக்கரியில் காட்டினாங்கன்னா ஊஜு வந்து அவனுங்களை வேலை வாங்கிட்டு இருக்கான். பட் ஊஜு பார்க்கும்போது இவன் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கானா ராவுன்னு, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். அப்படியே வேர்வை தொடச்சிட்டு ஹேண்ட்ஸமாக தான் அவன் வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இவன் அப்படியே திருட்டுத்தனமாக தான் ராவனை பார்க்குறான். பட் ராவன் பார்க்கும்போது ஊஜு அப்படியே திரும்பிக்கிறான். அப்போ இவனுமே கேட்குறான், டே இப்போ என்னடா பண்ண போகிற எங்களை வச்சுன்ட்டு. நாங்கள் சொல்கிறதே நம்ப மாட்டேன், இங்கே பாரு இது ஸ்பேஸ் ஷிப் தான். ஆக்சுவலாக பூமியில் இருக்கவங்களுக்கு ஃபெமிலியராக இருக்க மாதிரி தான் இந்த வெஹிக்கிள்லாம் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். அதோடு இவனே சொல்லிடுறான், பட் இப்போதைக்கு இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு யாராவது விளையாடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும்ன்ட்டு. சரி பணம் இருக்குன்னு சொன்னில, அந்த பணம் அதுக்குள்ளே எங்கே இருக்குன்னு கேட்க இவன் சொல்கிறான் மீன்ட்டு. பார்த்தா இப்போ ஒரு பேங்க்காட்ட ஒரு இடத்துக்கு போயிருக்கானுங்க. அந்த இடத்துல தான் இவங்க மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் போல். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா பொம்மை கரட் இருக்கு, அதை கொட்டுறான். அதுக்குள்ளே வந்து கோலி குண்டாட்டு இருக்கு. டே இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுன்னு சொல்ல அப்போ ராவுன்னு சொல்கிறான், இங்கே பாரு இந்த கோலி குண்டு தான் எங்களோட இதில் இருக்க பெரிய அமௌண்ட்டு, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாமா. அந்த இது வந்து இந்த சின்ன இதில் தான் இருக்குது. ஸோ இதை போய் இவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறான். ஸோ ஒரு டோர் கிட்ட போகிறான். அங்கே போய் இவன் வந்து ஒரு டயலாக் சொல்கிறான். அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறு டரு டரு சமோமோச்சா அந்த மாதிரி சொல்லும்போது அந்த டோரை திறந்து ஒரு ஜெல்லியாட்ட வெளியே வருது. அப்போ ஊஜுவுமே அப்படி பார்க்குறான், லைட்டாக திரும்பிக்கிறான், அப்படியே மறைச்சி நிற்கிற மாதிரி தான் நிற்கிறான். பட் அந்த ஜெல்லிக்கை அப்படியே உள்ளே போய்க்குச்சு. அப்போ தான் அங்கே இருக்க ஆள் சொல்கிறான், இங்கே பாரு இவன் வந்து மனுஷன்னு நினைக்கிறேன், இவன் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் தானேன்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு ஊஜு வெளியே அனுப்பிட்டு இவங்க அந்த பணத்தை எடுத்துட்டாங்க போல். ஆனால் அங்கேயும் பிரச்சனை, இவன் அவங்களோட ஊரில் அது பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லி எடுத்துருப்பானா. பட் இங்கே வந்து அதுக்கு வேல்யூவே இல்லை, அவ்வளோ கம்மி அமௌண்ட்டு. அப்போ ஊஜுக்கு பயங்கர கோவம் வந்து அவன் சட்டையை பிடிச்சி தான் மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா உங்கள் ஊரில் பெருசுன்னு சொன்னில்ல, இது ஆக்சுவலாக அவனோட ஊரில் பார்த்தீங்கன்னா 1 மாத சம்பளம் அந்த மாதிரி தான். பட் இங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மணி நேரத்துக்கு கூட இது சம்பளமாக இருக்க முடியாது, அவ்வளோ கம்மியான காசு தான். அதை கேட்டு ராவுனே ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, ராவணியும் ஹாசியும் அப்படியே முட்டி போட்டு உட்கார வச்சுருக்கான். இங்களை ஏன் இப்படி உட்கார வச்சுருக்கேன்னு கேட்க, உங்கள் 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். சரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ட, அப்போனா நாங்கள் காசை தர வேணாமான்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, காசும் தரணும் இதுவும் பண்ணுவேன்னு சொல்ல, நாங்கள் ஏன் காசும் தந்துட்டு இதுவும் பண்ணோம், நாங்கள் அதெல்லாம் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவனுங்க கையை இறக்கிடுறானுங்க. அப்போ இவன் கத்துறான், டே நானே ஒரு தெரியாத ஊருக்கு வந்து இங்கே எல்லாம் செட் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இப்போ நீங்கள் வேறு இப்படி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, பேசாமல் நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், எனக்கு நீங்கள் 1 வருஷம் ஒர்க் பண்ணுங்கள், இந்த எல்லா டேமேஜையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்ல
இவனுங்களுக்கு திடீர்னு கை ஒரு மாதிரி நடுங்குற மாதிரி இருக்குது. டேய் எங்களை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியான்னு கேட்க ஊஜி வந்து ஆமாங்கிறான். இங்கே பாரு நீ அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத, நாங்கள் சைன் பண்ணுறோம், ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு ராவுனும் சைன் பண்ணிடுறான். அதுவும் ஏதோ வித்தியாசமாக பண்ணுறான். அவன் சைன் பண்ணி ஒத்துக்கிட்டான். ஸோ இப்போ இன்னொரு இடத்துல காட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்பேஸ் இப்போ அந்த மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தன் வந்து யாரு கூடயோ கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கான் வேறு ஸ்பேஸில் போல். ஸோ என்ன சொல்கிறான்னா பிரின்ஸை கூட்டிகிட்டு போகிறக்காக பிரின்சஸ் வந்திருக்காங்க. இப்போ பிரின்சஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்னா கிங் வந்து அவங்களோட ப்ராமிஸை நிறைவேற்றுவாங்களான்னு கேட்குறாங்கன்னு சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ட்ராமா வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலேயா வருமா வராதான்னு எதிர்பார்த்து வந்த ட்ராமா. ஸோ நிறைய பேர் ஆவலாக வந்து இந்த ட்ராமா போட சொல்லியிருந்தீங்க. இந்த ட்ராமாவோட இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை, நேற்று தான் கிடச்சிருச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி போட்டேன். ஸோ இந்த ட்ராமா நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன். இந்த ட்ராமாவுக்கு உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை பிஎல்